வசு அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறது எனக்கு நல்லதா படல. ஏன்னா ஆபீஸ் வேலை எல்லாத்தையுமே வசுதான் பார்க்கணும். பிசினஸ் பீப்புளை எல்லாம் அவ தானே மீட் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், அவ அவுட் ஹவுஸ்ல தங்கி இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்குதான்ப்பா அவ ஃபேமிலியோட தங்கறதுக்கு நல்ல வசதியா ஒரு பங்களா பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அர்ஜுன், நீதான் அதை பார்த்து கொடுக்கணும். சூப்பர்மா. நான் மனசுல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அம்மா, எதுக்குமா வெளில பங்களா பார்க்கணும்? நம்ம பங்களாவே ஒன்னு பக்காவா ரெடி பண்ணி வசுவை தங்க வைக்கலாமேமா? அட ஆமால, எனக்கு இந்த ஐடியா தோணாம போயிடுச்சு பாரு. அர்ஜுன், நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம பங்களால ஒண்ணு வசு ஃபேமிலிக்காக ரெடி பண்ணிடு. ஓகேமா, இன்னைக்கே பக்காவா ரெடி பண்றேன். எஸ் எஸ் எஸ். என்ன அர்ஜுன் இவ்ளோ சந்தோஷமா போறாரு? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வசுவுக்கு வீடு பார்க்கணும்னு சொன்னா அர்ஜுன் வருத்தப்படாம சந்தோஷப்படுறாரு. அதுவும் துள்ளி குதிக்காத குறையா போறாரு. ஏய் இனியா, என்னடி ரொம்ப தீவிரமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க? மண்டை சூடாகி மூளை உருகி மூக்கு வழியா அப்படியே வந்துற போகுது. பாட்டி, வசுவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியாவை அத்தை கொடுத்தாங்க. அத்தையும் அர்ஜுன் கிட்ட வசு தங்கறதுக்கு வேற வீட பார்க்க சொல்லிட்டாங்க. அத கேட்டு அர்ஜுன் மூட் அவுட் ஆகாம சந்தோஷமா போறாரு. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏய், இந்த ஆம்பளைங்களே அப்படித்தாண்டி. எந்த நேரத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. உன் தாத்தாவையே எடுத்துக்கையேன். ஆசையா பேசலான்னு பக்கத்துல போனா பம்முவாரு. ஆனா அதே இந்த விளக்கு மாத்த எடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே சிரிப்பான். பாட்டி, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? மூளை தவறி போனவனை பத்தி பேசுறதுக்கு முகூர்த்த நேரம் அடி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஆடி மாசம் பிறந்துருச்சு, பானையில பொங்குனா பொங்கல், அதையே கரைச்சு அப்படியே ஊத்துறோம்னு வச்சுக்கேன், அது கூழ். அத முதல்ல புரிஞ்சுக்கடி. பாட்டி, வெறுப்பேத்தாத. அர்ஜுனோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது. அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அடியே இத பாருடி, உயிரை காப்பாத்தினவ மேல ஓவர் பாசமா அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் போர் அடிச்சதுன்னா நேரமா உன்கிட்ட வந்துருவான். அதுக்காக நீ ஆட்டத்தை நிறுத்திவிடாத. உள்ள பூந்தி கொடைச்சல குடுத்துக்கிட்டே இருடி. அதான் பாட்டி நானும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இத பாருடி, யோசிக்காத. இப்ப நேரா வசு கிட்ட போ. உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் ஐடியா பண்ணிட்டேன். அர்ஜுன் உனக்கு புது வீடு பாக்குறாருன்னு போட்டு விடு. ஆட்டக்காரி அப்படியே தை 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 தைன்னு குதிப்பா பாறேன். சூப்பர் ஐடியா பாட்டி. ஏதோ இப்பவே நான் போய் வசு கிட்ட சொல்ல போறேன். தை தைன்னு போ. பிளாங்கா போறாளே. வீட்டை க்ளீன் பண்றோம், வசு தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறோம். எஸ் அண்ணா, டேய் ஆனந்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு மட்டும் தானே தெரியும். அம்மா, வசுக்கு ஒரு நல்ல பங்களா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கடா. இனிமேல் வசுவோட லைஃப் சும்மா கெத்தா இருக்க போகுது. அண்ணா, நீங்க அன்னிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? நீ தாண்டா என் செல்ல தம்பி. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின்னு சொல்ற பாரு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த உடனே சொல்லுவாங்களா? சஸ்பென்ஸா வச்சு ஒரு புது பங்களா பார்த்து கூட்டிட்டு போய் அந்த பங்களா முன்னாடி நிக்க வச்சு கண்ணை மூடி ஓபன் பண்ணா பங்களா சும்மா பிரம்மாண்டமா தெரியணும். அப்பதான்டா சர்ப்ரைஸ் சும்மா சூப்பரா இருக்கும். அண்ணா, அதெல்லாம் சரிதானே. எதுக்கும் ஒரு வார்த்தை இதை பத்தி வசுவனை கிட்ட சொல்லிடலாமேண்ணா. என் மனசுக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. யூ டோன்ட் வரி. ஓகே, பை. இவ்வளோ நாள் பழகியும் வசுவனையை பத்தி அண்ணா சரியா புரிஞ்சுக்கலையே. அண்ணி என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணோம். அண்ணே, இது என்ன செடிண்ணே? குரோட்டன் செடி தம்பி. சரி, இதெல்லாம் வேண்டாம். வசு இங்க வரப்போறா, அதனால ஃபுல்லா ரோஸ் ஆக்கிடுங்க. சரிங்க தம்பி, சரிங்க சரி. வேலை நடக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரதர், இன்சார்ஜ் எங்க? வெளியில போயிருக்கார் சார். என்ன கலர் பெயிண்டிங் சொன்னாங்க? பிங்க் கலர் சார். பிங்க் கலர் இல்ல, பிங்க் கலர் இல்ல, பியூர் ஒயிட், மில்க் ஒயிட். ஓகே, அதான் வேணும். ஓகே சார்.
அப்புறம் இந்த சோஃபா எல்லாத்தையும் மாத்திட்டு சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லிடுறேன். மாத்திடுங்க. வசுக்கு இந்த வீடு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சார். க்ளீன்லாம் பண்ணக்கூடாது பிரதர். இது கம்ப்ளீட்டா மாத்தணும். நல்லாவே இல்லை இது. வசு வர போறா. சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி புதுசா நல்லா பிரைட்டா பெட்டரா இருக்கிற மாடல் எடுத்து போட சொல்லுங்க. ஓகேவா? சொல்லிடுங்க. ஓகே சார். அர்ஜுன் சார், வசு வா வசு. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. வீட்டை உனக்காக தான் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அரைகுறையா ரெடிட்டு இருக்கும் போதே நீ வந்து பார்த்துட்ட. பரவாயில்ல விடு. அப்புறம் இதுதான் உன்னுடைய பெட்ரூம். பிடிச்சிருக்கா? நம்ம வாழ போற வீடு. நாம வாழ போற வீடா? ஆமா வசு. சார், அர்ஜுன் சார், எழுந்திருங்க. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான், என்னை உனக்குள் விடுங்க சார். வைத்தேன், ஏனோ தெரியல. வசு. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். டேய் அர்ஜுன், பாக்குற இடம்லாம் வசுவாவே தெரியுதாடா உனக்கு? என்ன வசு, ரிலாக்ஸா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்க போல இருக்கு. இன்னும் எதுவும் பேக் பண்ணலையா? பேக் பண்ணணுமா? என்ன உளர்ற? நான்லாம் எதுவும் வளரல. எப்போ நீ அமெரிக்காக்கு போக மாட்டேன்னு திரும்ப வந்தியோ அப்பவே நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த அவுட் ஹவுஸ்ல இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அனுப்ப நான் பிளான் பண்ணிட்டேன். நீ தான் பாவம் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ்டா புக் படிச்சிட்டு இருக்க. இன்னும் ஒண்ணும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போறதுதான் பாக்கி. என்ன வசு அப்படி பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே எல்லாம் தெரிய வந்துரும். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளரல வசு, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தை உனக்கு வேற வீடு பார்க்க சொல்லிட்டாங்க. அர்ஜுனும் வீட பார்க்க கிளம்பி போயிட்டாரு. நீ குடும்பத்தோட இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி எப்பயுமே பல்ல இழிச்சுக்கிட்டு அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்னு வீட்டுக்குள்ள வருவல்ல, இனிமே அப்படியெல்லாம் வர முடியாது. போ போ. என்ன இது? இனியா ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு போறா? அவ சொல்றது ஒருவேளை நிஜமா இருக்குமா? இப்போ வீடு மாத்துறதுக்கு என்ன அவசியம்?
வசு அர்ஜுன் சார் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னன்னு கேட்க மாட்டியா? நானே சொல்றேன். உனக்கு வேற ஒரு பங்களா பார்த்திருக்கேன். அதுவும் எங்க பங்களா தான். சும்மா சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 டேஸ்ல இந்த வீடை காலி பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலாம். எங்களுக்கு வீடு பார்க்கறதுக்கு நீங்க யாரு? வீடு காலி பண்ணுன்னா நாங்க பண்ணிட்டு போறோம். வேற வீடு பார்த்துக்க எங்களுக்கு தெரியாதா? வசு ரிலாக்ஸ். ஏன் இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காக தான் வசு இவ்வளவு வேலை பார்க்குறோம். இங்க இருக்கிற வசதி விட அங்க இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கும், வசதியா இருக்கும். அதனால தான் வசு அந்த வீடை பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏன் பார்த்து ரெடி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், சந்தோஷங்கிறது வீட்ல இல்ல, மனசுல இருக்கு. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு இப்போ ஐடியா இல்ல. அப்படியே போறதா இருந்தா நாங்களே நல்ல வீடு பாத்துக்கிறோம். நீங்க பார்க்க வேண்டாம், புரியுதா? சரி வசு, அப்புறம் உன் இஷ்டம். அர்ஜுன் வாப்பா. என்ன அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வசு புது வீடு வேணாம் சொல்லிட்டாமா. அவுட் ஹவுஸ்லயே இருந்துக்கிறாளாமா. ஏன் அப்படி சொன்னா? தெரியலம்மா, அவ மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு ஒன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. அவளோட நன்மைக்காக தானப்பா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். ஆமாமா, அத அவ சரியா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுதுமா. அத்தை, வசு ஏன் புது வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரியும். ஏன் இனியா? வசு, உனக்கு புது வீடு ரெடி பண்ணிட்டோம், போறதுக்கு ரெடி ஆயிருன்னு நல்ல முறையில தான் சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அவளுக்கு தான் நான் எது சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குதே. அதான் என்ன கடுப்பேத்துறதுக்காக அர்ஜுன் கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிருப்பா. ஏய், நீ எதுக்கு வசு கிட்ட பேசுற? ஏன் நான் சொன்னா என்ன? அவ நலத்துக்கு தானே சொன்னேன். அத கூட சொல்றதுக்கு இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? இதெல்லாம் நீ அவகிட்ட பேசியிருக்கவே கூடாது. வீட்டை விட்டு போறங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் நாசுக்கா பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது இனியா. நான் நாசுக்கா தான் அர்ஜுன் நீ சொன்னேன். பேசியிருக்கவே கூடாது. உன் எல்லை மீறி போயிட்டு இருக்க இனியா நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். நீங்க எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் வசு இந்த வீட்டை விட்டு போக தானே போறா. என்னது? வசு வீட்டை விட்டு போறாளா? வளராத. என்னது? நான் உளறேனா அத்தை? வசு ஒண்ணும் இந்த வீட்டு பொண்ணு இல்ல அத்தை. அவ நம்ம கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. ஆனா நான் இந்த வீட்டு மருமக. இனிமே அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது அத்தை. என்னது? இருக்க கூடாதா? இந்த வீட்ல யார் இருக்க கூடாது, யார் இருக்க போறா, அது காலம்தான் முடிவு பண்ணும். அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இனியா நீ கட்டிக்க போற பொண்ணு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இத பாருங்கம்மா, இனியா தேவையில்லாம வசுகிட்ட பிரச்சனை பண்ணா இந்த கல்யாணத்தை நடத்துறதா வேணாமான்னு நான் யோசிக்கணும். பாத்தீங்களா அத்தை, அர்ஜுன் என்ன பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? வசு கொடைக்கானல்ல அர்ஜுன் உயிரை காப்பாத்தினதுல இருந்து அவர் கூட நெருங்கி பழகிட்டு இருக்கா. அதனாலதான் நான் அவகிட்ட அப்படி பேசினேன். ஆனா அர்ஜுன் இத புரிஞ்சுக்காம என் மேல கோவப்பட்டுட்டு போறாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை, இங்க நடக்கிறதெல்லாம் நியாயமா? உங்களுக்காவது என் மனசு புரியுதா அத்தை? இத பாரு இனியா, அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா அர்ஜுன் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாளாவே என்ன தவிர்த்துட்டு போறாரு. வசுன்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இத பாரு இனியா, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு நிச்சயம் இருக்கும். நீயும் அர்ஜுனும் இன்னைக்கே கிளம்பி கும்பகோணம் போங்க. அத்தை, கும்பகோணமா? ஆமா, அங்க என்னோட ஃப்ரெண்டு மங்களம்னு ஒருத்தி இருக்கா. அவ ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க மனசுக்குள்ள புகுந்து என்னென்ன நினைக்கிறாங்கங்கறத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா.
அதுவும் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அர்ஜுனோட மனச மாத்தி உன்னோட அர்ஜுனா உன் கூட அனுப்பி வைப்பா. மங்களத்தை பத்தி சாதாரணமா நினைக்காத. எவ்ளோ பெரிய அசாதாரணமான சூழ்நிலையை கூட ரொம்ப ஈஸியா சமாளிப்பா. அவ எடுத்த காரியத்தை 100% முடிக்காம விடவே மாட்டா. இது வரைக்கும் மங்களம் அவளை நம்பி வந்தவங்கள ஒரு நாளும் கைவிட்டதே இல்ல. அதனால உனக்கும் அர்ஜுனுக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாம கல்யாணத்தை நடத்தி வைப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் தெய்வ வடிவும் தரும் என்ன சரஸ்வதி மாமி, ஊறுகால காரம் கம்மியா தெரியறதே. நல்ல காரப்பொடிய போடுங்க, உரப்பா இருக்கணும். சரிம்மா போட்டுடுறேன். மாமி வாசனை வச்சே சொல்லிடுறேன். வாசனைய வச்சு நேக்கு தெரியறது. இவ்வளவு நாள் வேலை பாக்குறேன், உங்களுக்கு தெரியலையே. ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி மாமி. என்ன ஆயிரே, நேரம் என்ன ஆறுது? ஏன் இவ்வளவு லேட்டு? ஆத்துக்காரி கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டா. செய்யற தொழிலும் ஒரு தெய்வம் தானே. சரிங்க மாமி. சரி, இனிமே லேட்டா வராதீங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஏய், என்ன வள்ளி, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பளம் சதுரமா இருக்கணுமா இல்ல வட்டமா இருக்கணுமா? என்ன இப்படி பண்ணிருக்க? சரியா வரமாட்டேங்குது மாமி. எப்படி வராம போகும்? ஏய், அந்த மாவை எடுத்துட்டு வா. எப்படி வராம இருக்கும்? நல்ல பெசஞ்சலா? பேசஞ்சிட்ட மாமி. இதோ இதுல உளுந்தே இல்ல, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோ. சரிங்க மாமி. லக்ஷ்மி, என்ன முறுக்கு இப்படி இருக்கு? நல்ல செவந்து வரணும்ல. சரி மாமி, பாத்துக்கறேன். அப்புறம் என்ன வாசனையே வரல முறுக்குல? கொஞ்சம் போல ஓமம் சேர்த்துக்கோ. சரி மாமி, நீங்க சொன்ன சரியா சரி. மங்கள மாமி, யாருங்க மங்கள மாமி? நான் தான் மங்களம் மாமி. என்ன அம்பி, நோக்கு என்ன வேணும்? நீங்க டாக்டர்னு சொன்னாங்க. இங்க சகலமும் நான் தான், ஊர்கா மாமியும் நான் தான், டாக்டர் மங்களமும் நான் தான். நோக்கு என்ன வேணும்? நீங்க தான் எப்படியாவது எங்க பாட்டியை புரியுது காப்பாத்தணும். புரியுது புரியுது. வருது, அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன் மாமி. ஏன் தூக்கி நினைக்கிற? இங்க படுக்க வை, வா. பாத்து மெதுவா. ஆ. என்னாச்சு? 2 நாளா சாப்பிடவே இல்ல மாமி. பச்சை தண்ணி கூட பல்ல படல. ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்ற? பால் கொலக்கட்டையை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கா? வரதுக்குட்டி, சரி பேசலை. எல்லாம் நல்லா தானே இருக்கு. வேற ஏதோ பிரச்சனை. இதுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட். வரதுக்குட்டி, மாமி, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் போய் எடுத்துட்டு வா. நம்ம கிட்ட தானே, ம். கொண்டு வந்துடுறேன். வரதுக்குட்டி, எவ்வளவு நேரம்? பாட்டியோட கண்டிஷன் சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன் மாமி. இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி. வரதுக்குட்டி, நோக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதை மட்டுக்கும் கொண்டு வராதேன்னு. இப்ப நானா பாட முடியும்? புரிஞ்செடுத்து தட்டு தானே, இப்ப கொண்டு வந்துடுறேன். வரதுக்குட்டி, சீக்கிரமா வா. வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? இந்தா, இத புடி.
பாட்டி ஓகே. மாமி சூப்பர், உங்க ட்ரீட்மெண்ட் பக்காவா வேலை செய்யுது. எப்படி மாமி, பாட்டி ஜெமினி கணேசன் ஃபேன் தானு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டையே போட்டீங்க? யார் யார் எந்தெந்த காலத்துல யாரோட ஃபேனா இருந்திருப்பாங்கங்கிறது எனக்கு அத்துப்படி. சரியா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல. நேரா நேரத்துக்கு மனசுல எதையும் வச்சுக்காம நல்லபடியா சாப்பிடுங்க, அது போதும். இந்தாங்க, பாட்டிக்கு என்னென்ன மருந்து தரணுங்கிறத எல்லாம் டீடைல்டா எழுதி கொடுத்திருக்கேன். சரிங்க மாமி. அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு அவங்களை கட்டுப்படுத்தாதீங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க சாப்பிடலாம். சரியா? அப்புறம் பாட்டிக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியறதா? தனிமைதான். அவங்களோட செத்த நேரம் உட்கார்ந்து பேசுங்க. அவங்க நடையோட இருக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை சேவகம் பண்ணிருப்பாங்க. இப்போ வயசாயிடுதுன்னு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போனா அது பாவம் இல்லையா? போனுக்குள்ள மூழ்கி இருக்கிற உங்க தலையை எடுத்து சுத்தி இருக்கிற மனுஷால பார்த்தாலே எல்லாமே சரியாயிடும். வயசானவங்க வீட்ல இருக்கிறது எவ்ளோ பெரிய மாரல் சப்போர்ட்னு உங்களுக்கு புரியறது இல்ல. மாமி ஃபீஸ் காசெல்லாம் எதுவும் வேண்டாம். இவாள மாதிரி பெரியவாளுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறதே மனசுக்கு திருப்தி. வேணும்னா நம்ம கம்பெனில அப்பளம், ஊறுகாய், முறுக்கு, சீடை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ருசியாவும் இருக்கும். நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. பாத்து 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 பாட்டி.